I welcome you to Learn English. Last two videosல could be இதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் could have எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வேலை செஞ்சுருக்க முடியும், ஆனால் அந்த வேலையை செய்யலை. அதுக்கப்புறம் அந்த வேலையை செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த could have யூஸ் பண்ணணும். இந்த கிராமர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் could அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியும் அப்படின்னு அர்த்தம். முடிந்தது அப்படியும் சில இடங்களில் அர்த்தம் வரும். இதை நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் குட் பி, ஓகே, இருக்க முடியும், இதை பற்றி பார்த்தோம். இந்த குட் பிக்கு அடுத்து அட்ஜெக்டிவ் வரும், நவுன் வரும், வேர்ப் வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். குட் ஹேவ் அப்படின்னா முடித்திருக்கலாம். இந்த குட் பி, குட் ஹேவ் இந்த மூணையுமே இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். குட் யூ அண்டர்ஸ்டாண்ட், உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? யூ குட் ஷேர் யுவர் ஃபுட், உங்களால் உணவினை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. உணவு அனைவராலும் சாப்பிடப்பட முடியும். ஃபுட் குட் பி ஈட்டன் பை ஆல். ஓகே, இந்த குட் பி ஈட்டன், இந்த ஈட்டன் அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஹீ குட் அண்டர்ஸ்டாண்ட், உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட முடியும். யூ குட் பி கிவன், அவர் ஒரு ஆசிரியராக இருக்க முடியும். ஹீ குட் பி எ டீச்சர். எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட் வீடியோலையும் செகண்ட் வீடியோலையும் பார்த்தோம். இப்போ ஒரு செயல், அந்த செயலை செய்திருக்க முடியும் ஆனால் செய்யலை, அதை திரும்ப சொல்கிறதுக்கு தான் இந்த குட் ஹேவ். இந்த ஹேவுக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா இதில் இருக்க ஸ்ட்ரக்சர் பாருங்கள். குட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல். அந்த தேர்ட் ரோ பாருங்கள். குட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல். இந்த ஹேவுக்கு அப்புறம் வேர்ப் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபலாக தான் இருக்கணும். ஸோ எந்த ஒரு வேர்புக்கும் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. இப்போ மீட் அப்படின்னா அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் மெட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் மெட்டு தான். அப்புறம் ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், ஈட், ஏட், ஈட்டன். ஸோ எனது நண்பரை ரயில் நிலையத்தில் சந்தித்திருக்க முடியும். நான் என் ஃப்ரெண்டை ரயில்வே ஜங்ஷனில் மீட் பண்ணியிருக்க முடியும், எனக்கு நேரம்லாம் இருந்துச்சு, ஆனால் நான் அவரை பார்க்கல. ஐ குட் ஹாவ் மெட் மை ஃப்ரெண்ட் இன் ரயில்வே ஸ்டேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்க முடியல அப்படின்னு தான் அர்த்தம். ஐ குட் ஹாவ் மெட், இந்த மெட்டுங்கிறது என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் மீட். அதே மாதிரி நீங்கள் அந்த விளக்கத்தை படித்திருக்க முடியும் ஆனால் படிக்கவில்லை. ஐ குட் ஹாவ் ஸ்டடீட் தட் எக்ஸ்ப்ளனேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ டிட் நாட் ஸ்டடி அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அந்த விளக்கத்தை படித்திருக்க முடியும் ஆனால் படிக்கவில்லை. ஐ குட் ஹாவ் ஸ்டடீட் தட் எக்ஸ்ப்ளனேஷன். அந்த விளக்கம் அனைத்து மாணவர்களாலும் சுலபமாக புரிந்து கொள்ளும்படியாக இருக்கிறது. மேலே இருக்கிற டிரான்ஸ்லேஷனில் குட் ஹேவ் வந்திருக்கு பாருங்கள், குட் ஹேவ் ஸ்டடீடு. கீழே இருக்கிற டிரான்ஸ்லேஷனில் குட் பி யூஸ் ஆகிருக்கு பாருங்கள். த எக்ஸ்ப்ளனேஷன் குட் பி ஈஸிலி அண்டர்ஸ்டுட். இந்த பி வந்திருக்கிறதுனால அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அண்டர்ஸ்டுட் பை ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? குட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? உன்னால் நன்றாக விளக்கம் அளிக்க முடிந்தது. யூ குட் எக்ஸ்பிளைன் வெல். பணம் அனைவராலும் பகிரப்பட முடியும். மணி குட் பி ஷேர்ட் பை ஆல். அவர்களால் ஒரு மெயில் அனுப்பப்பட்டிருக்க முடியும். தே குட் ஹாவ் சென்ட் எ மெயில். ஆனால் அவங்க மெயில் அனுப்பலை அப்படின்னு அர்த்தம். சென்ட் அப்படின்னா என்னது? சென்ட், எஸ்இஎன்டி, அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் சென்ட். தே குட் ஹாவ் சென்ட் எ மெயில். இந்த கேள்வித்தாளிலிருந்து மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும். Students could be scored more marks from this question paper. இந்த செகண்ட் சென்டென்ஸுக்கு could be யூஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த could have இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ கமெண்ட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டிய கேள்வி. நான் தமிழ் வாக்கியம் சொல்கிறேன், அதை நீங்கள் கமெண்ட்டில் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். could have யூஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தரை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் இந்த ரூல்ஸை மனப்பாடம் செய்திருக்க முடியும். ஓகே, இதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரூல்ஸை மனப்பாடம் செய்திருக்க முடியும். குட் ஹாவ் யூஸ் பண்ணுங்கள். மனப்பாடம் செய்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறத பாருங்கள், அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.